என் அன்பு நண்பர்களே, தமிழ் அன்பர்களே, உங்கள் யாவருக்கும் எனது வணக்கம். தெய்வீக குரலில் மனித குரல் என்ற தலைப்பில் மீண்டும் ஒருமுறை உங்களை சந்திப்பதில் மனம் மகிழும் டாக்டர் எம் சந்திரசேகரன், ஸ்ரீ மீனாட்சி மருத்துவமனை, ஓமலூர். இப்பகுதியில் நாம் திருவள்ளுவர் எழுதிய குரல்களுக்குண்டான சிறுகதைகளை பார்த்து வருகிறோம். இக்கால வாழ்வில் மனித வாழ்வில் நடைபெறும் வாழ்வு நிகழ்வுகளை இக்கதைகளின் பொருள்களாக தந்துள்ளதால் திருவள்ளுவர் கருத்துக்கள் எக்காலமும் பொருந்தும் என்பதை நாம் உணரலாம். குரலின் கருத்தையும் கதையும் இணைந்து ரசிக்க கேட்டுக்கொள்கிறேன். தற்போது அவர் எழுதிய செய்நின்றி அறிதல் அதிகாரத்தில் 6ஆம் குரல், அதாவது எண்ணிக்கைப்படி 106ஆம் குரல். குரல் என்னவென்றால், மறவர்க்க மாசற்றார் கேண்மை, துறவர்க்க துன்பத்துள் துப்பாயார் நட்பு. இதன் பொருள் என்னவென்றால், உன் துன்பத்துள் துணையாக நின்றவரின் நட்பை விடாதே, அறிவு ஒழுக்கங்கள் குற்றமில்லாத நட்பை மறந்து விடாதே என்பதாகும். கதையை பார்க்கும். அது ஒரு சிறிய கிராமம். குமாரசாமி விறகு வியாபாரி. பக்கத்து மலைப்பகுதியில் பிழைப்பிற்காக பெண்கள் வெட்டி பொறுக்கி வரும் விறகுகளை நியாயமான விலைக்கு வாங்கிக் கொள்வார். அரசு வனத்துறை ஏற்பாடு செய்யும் காய்ந்த வீணான மரங்களையும் குத்தகைக்கு எடுத்து வியாபாரம் செய்வார். வீடுகளில் வயல்களில் பட்டுப்போன மரங்களும் ஒரு வியாபாரத்துக்கு வந்துவிடும். சுற்றி 10-15 கிராமங்களில் உள்ள சிறு சிறு ஹோட்டல்களுக்கு, டீ கடைகளுக்கு விறகு சப்ளை செய்வார். நல்ல உழைப்பாளி. மனைவி கமலா, மகன் ரமேஷ் என சிறிய குடும்பம். ஆனால் எளிய வருவாய், அதற்கு தகுந்த வாழ்க்கை. அவரது விறகு டிப்போவுக்கு பக்கத்தில் வாசுவின் மளிகை கடை. குணநலன்கள் இருவருக்கும் ஒத்துவர பழக்கம் அதிகம். வாசு குடும்பம் பெரிது. மனைவி வாசுகி, மகன் வடிவேல், மகள் பாமா, தாய் தந்தை என குடும்பம் உள்ளது. குமாரசாமி தான் சப்ளை செய்யும் டீ கடைகள், ஹோட்டல்களை வாசுவுக்கு அறிமுகப்படுத்த அவருடைய வியாபாரம் அதிகமாகி குடும்பம் நல்லபடி நடந்தது. கொரோனா நோய் ஊரில் பரவ ஆவற்றிற்கும் கட்டுப்பாடு என வந்தபோது குமாரசாமி மளிகை பொருட்கள் இல்லாமல் தடுமாறிய போது வாசு உதவிக்கரம் நீட்டினார். பல மாதம் கட்டுப்பாடுகள் தொடர்ந்ததால் ஸ்டாக் தீர வாசு தடுமாறினாலும் தான் பழகிய மொத்த வியாபாரிகளிடமிருந்து மளிகை பொருட்களை பெற்று தன் தாராள தேவைகளையும் குறைத்துக் கொண்டு குமாரசாமி குடும்பத்திற்கு உதவினார். மனைவி வாசுகி ஆட்சேபித்த போதும் உதவிகளை தொடர்ந்தார். சோதனையாக குமாரசாமி மனைவி கமலா கொரோனாவால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனை சென்று தங்கிய போது குமாரசாமி அலைச்சலில் வாசு பங்கு கொண்டார். பொருளால் உழைப்பால் உதவிகள் செய்தார். கொரோனா தாக்கம் குறைந்தது. கிராமம் சகஜ நிலைக்கு வந்தது. ஆனால் பொருளாதாரமும் வாழ்வு சகஜ நிலைக்கு வர முடியவில்லை. விவசாய பாதிப்பு, தொழில் பாதிப்பு, அரசு சட்ட திட்டங்கள் காரணங்களால் குமாரசாமியால் வியாபாரம் தொடர முடியவில்லை. கமலா கொரோனாவில் பாதிக்கப்பட்ட போது செய்த செலவும் சிறிய குடும்பம் ஆனாலும் பாதிப்பு அதிகமாக இருந்தது. பல உதவிகளை ஏற்கனவே பலமுறை வாசுவிடம் பெற்றுவிட்டதால் குமாரசாமி குடும்பம் அமைதியாக சூழ்நிலையை ஏற்றுக்கொண்டு வாடியது. வாசு பல நாட்கள் பார்த்து குமாரசாமியின் வாட்டத்திற்கு காரணத்தை கேட்க குமாரசாமி சூழ்நிலையை விளக்கினார். வாசுவின் வியாபாரமும் மிக அதிக அளவில் முன்போல் இல்லாத சூழ்நிலையில் வாசு ஒரு யோசனை கூறினார். குமாரசாமி தம்மிடத்தில் உணவு விடுதி, பேக்கரி திறக்க சொல்லி அதற்கு உண்டான மூலப்பொருட்களை தன் மொத்த வியாபாரிகளிடமிருந்து கடனாக பெற்று தந்தார். தான் வரவு செலவு வைத்திருந்த வங்கி மூலம் தொழில் செய்ய லோன் ஏற்பாடு செய்து கொடுத்தார். 2 வருடங்கள் கடந்தன. குமாரசாமி உணவு விடுதி, பேக்கரி நிலை பெற்று வாழ்வு சிரமம் குறைந்தது. வாழ்வு தொடர்ந்தது. வாசுகி ஏன் இத்தனை உதவிகள் என்று கேட்டபோதெல்லாம் வாசுவின் ஒரே பதில், குமாரசாமி நல்லவர், நாணயமானவர், உழைப்பாளி, உதவியவர். அவர் செய்த அறிமுகத்தால் 10-15 கிராமங்களுக்கு நாம் பொருட்கள் சென்று வியாபாரம் நடக்கிறது. நாம் வாழ்கிறோம். உதவி பெற்ற நாம் உதவி செய்கிறோம். அவரை நான் இழக்க விரும்பவில்லை. உறவுகள் செய்யாத உதவிகள் நான் கேட்காமலேயே அவர் செய்துள்ளார் என்று நன்றியுடன் கூறினார். அன்பு நண்பர்களே, வாழ்வில் உதவிகள் நேர்முகமாக மறைமுகமாக செய்யும் சூழல் உள்ளது. நேர்முக உதவிகளை வாங்கியவர் நன்றி கடன் திருப்பி செலுத்துவது
பாராட்டுவது நாம் கண்கூடா பார்க்கிறோம். ஆனால் வாடிக்கையாளர் வியாபாரிக்கு, மாணவர் ஆசிரியருக்கு, தொழிலாளர் முதலாளிக்கு செய்யும் செயல்பாடுகள் அவர்கள் சொந்த வாழ்வு என்றாலும் வியாபாரி ஆசிரியர் முதலாளி வாழ்வு செழிக்க அவை உதவுகின்றன. இதனை மறைமுக உதவி என கூறலாம். இதற்கும் நன்றி பாராட்ட வேண்டிய சூழலில் முதலாளிகளும் வியாபாரிகளும் ஆசிரியர்களும் உள்ளனர் என்பது வாழ்வின் நிதர்சனம். இதனை உணர்ந்து நாம் செய்ய வேண்டும் என்பதை வள்ளுவர் குரலில் கூறுகிறார். நாமும் பின்பற்றுவோம். வேறொரு கதையுடன் குரலுடன் உங்களை மீண்டும் சந்திக்க விரும்பும் டாக்டர் எம் சந்திரசேகரன், ஸ்ரீ மீனாட்சி மருத்துவமனை, ஓமலூர். இக்கதையில் வரும் படங்களும் நிகழ்வுகளும் கற்பனையானவை, எதையும் குறிப்பிடுவன அல்ல. இக்கதையினை மற்றவருக்கு அனுப்பி இலக்கிய சேவை செய்த கேட்டுக்கொள்கிறேன். தமிழ் சங்கம் தமிழ் வளர்த்த மனங்கவர் முருகன் அருளால் தமிழ் மேலும் வளர்ந்திட வேண்டி உங்களிடம் விடைபெறுகிறேன். வாழ்க தமிழ், வாழ்க திருவள்ளுவர், வாழ்க திருவள்ளுவர் எண்ணங்களும் செயல்களும். வணக்கம்.